என் அன்பு பிள்ளையே, உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறில்லை. உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே. எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பதில் இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது. அதை ஒருநிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நட. நான் உன் குழந்தையை தாங்கும் மண்ணால் அடியில் பிடித்து காத்திருப்பேன். உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்துக் கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கின்றேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை, என் மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கின்றேன் என்ற ஆனந்தத்தில் சொல்கின்றார். அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தையாகிய நீதான் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். உன் நட்பு, காதல், அனுராகம், விசுவாசம் முதலியவற்றை என் மேல் வைத்திரு. நான் உன் கண் இமையை போன்றவன். உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன். கலங்காதே. இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும். இன்றே அனைத்தையும் செய்து முடி. விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை குழந்தையே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்களை பிடிக்காத நபர்கள், இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கலங்காது. உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே. உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். நம்பிக்கையுடன் என் நாம ஜபம் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். புலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது. வலிகளும் சோதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன. ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே. என் பார்வையில் இருந்து எதுவுமே தப்ப முடியாது. கவலை வேண்டாம். உன் வாழ்வு களை கட்டப் போகின்றது. உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்டப் போகின்றது. கவலை கொள்ளாதே. உனது அற்புதமான எதிர்காலத்திற்கு இந்த சாகி பொறுப்பு. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்திருக்கின்றேன். நல்லதே நடக்கும். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன்? கவலைப்படாதே தங்கமே. நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக. எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றா. மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது. எதுவும் உன்னை விட்டு சென்று விடவில்லை குழந்தையே. உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது. தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது. மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றான்.
நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காதே. வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றான். நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா. பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல். மனபாரம் குறைந்துவிடும். உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது குழந்தையே. படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை. உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீ நீயாக இரு. கலங்காது. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. பொறுமையோடு இரு. கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள். தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பொறுத்திரு. இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். ஆத்மார்த்தமாக வழிபடு. உன்னை என்றென்றும் நான் காத்து நிற்பேன். நீ எனக்கு பூஜை செய்தாலும் சேவை செய்தாலும் ஒன்றை நைவேத்தியம் செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய். அதை நான் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வேன். உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே. வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும். அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்து விட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும். சகலமும் தரும் இந்த சாகி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. என் தங்கமே, உன் அன்பு சில உறவுக்கு புரியவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே. அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு. உனக்காக உன் அன்பை உன் உறவிற்கு புரிய வைத்து உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன். தைரியமாக இரு தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையை வென்றிட சில வழிகளை சொல்கின்றேன் கேள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதை விட உனக்கு அதை சாதகமாக மாற்று. வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது. தன் விருப்பம் போல கடந்து கொண்டே இருக்கும். கவலைகளை சுமந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே. நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையை போதாது குழந்தையே. உனக்கு வரவிருக்கும் காலத்தை எதிர்கொள். எல்லாமே சுகம்தான். கலங்காது. இந்த சாகி என்றும் உனக்கு துணையிருப்பேன். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும். உனக்கு கவசமாக நான் இருப்பேன். கலங்காதே தங்கமே. உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றா? உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் தங்கமே. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரியப் போவதில்லை. அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். நம்பிக்கை இழக்காமல் இருந்தால். கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருக்கின்றேன். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும். நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்ற நீ உனக்கு பிரச்சனை வரும்போது நொந்து விடுகின்றாய். நான் ஒருபோதும்
என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே. என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது. உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே. அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். உள்ளன்போடு நீ என்னை அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வருவேன். என்னிடம் சரணடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தால் உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன். உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படியாக உன்னை பாதுகாப்பது எந்தன் கடமை குழந்தையே. சந்தேகம் ஏதுமின்றி சாகி 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 என்று கூறி என்னை சரணடைந்து அழைத்தால் நான் அங்கு வருவேன். நீ கேட்கும் நன்மைகளையும் தருவேன். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். பிரிவின் வேதனை உனக்கு எங்கு தெரியப் போகின்றது என என்னிடம் நீ சொன்னது எனக்கு கேட்காதா என்ன? இந்த பிரிவுக்கு பின்னால் உன் எதிர்காலம் பற்றிய இந்த அப்பாவின் அக்கறை என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உன் ஆனந்த கண்ணீரை எனக்கு பரிசாக கொடுத்தங்கமே. குழந்தையே, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். என்று நினைத்த காரியங்கள் கைகூடும். என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா? உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா? இப்போது அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகின்றது. உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய். தைரியமாக இரு தங்கமே. நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீதான் ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன். வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது. வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார அழைத்தால் உன்னைக்கான ஓடோடி வருவேன் தங்கமே. உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்ம வினை மட்டும் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மேலுமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது குழந்தையே. விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் லேசாகி விடுவேன். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியே உருவான இந்த சாகி நான் அளிப்பேன். பயம், கவலை, விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப் போகின்றான். கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்றாய். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ள உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன். வரவேற்க தயாராக இரு குழந்தையே. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.